பங்களாதேஷை பொறுத்தவரையும் ஷேக் ஹசீனாவை விரட்டிட்டோம். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில டமால்னு ஒரு விஷயத்த வெடிக்க வச்சோம், விரட்டிட்டோம் அப்படின்னோனே, பெரிய அளவு சிந்தனைகள் போயிருச்சு. யாருக்கு? பங்களாதேஷ்ல உள்ள அரசியல்வாதிகளோட சிந்தனை பூரா மிகப்பெரிய அளவுல போயிருச்சு. எந்த அளவுல அப்புட்ன்னா, உலகத்துக்கே தாதா அப்படிங்கிற மனநிலைக்கே தொட்டுட்டாய்ங்க. அப்படி உலகத்துக்கே தாதாவான மனநிலைய ஏன் தொட்டாய்ங்க அப்படிங்கிறக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, மியான்மருக்குள்ள ராணுவம் ஒரு புரட்சி பண்ணி ஆட்சிய கைப்பற்றி, அந்த ஆட்சிய எதிர்த்து உள்நாட்டுல ஒரு பெரும் கலவரம் வெடிக்குது. ஆனா, உலக நாடுகளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயம் திரைமறைவுல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராணுவம் ஒரு பக்கம், கிளர்ச்சி படை ஒரு பக்கம் 2க்கும் ஆதரவு. அதாவது தேவையான டாலர்கள் உள்ளுக்குள்ள பம்ப் ஆயிக்கிட்டே இருக்கு. அதுக்கடுத்து இந்த பக்கம் தாலிபான்கள் ஆட்சிய கைப்பற்றினதுக்கு அப்புறம் எல்லா நாடுகளும் போய் சப்போர்ட் தான் பண்ணுதுக. யாரும் அங்க தடை விதிக்கல, இடைஞ்சல் பண்ணல. இந்த மாரி இந்த வரிசையில 3வது தாதா நம்ம தான் அப்படின்னு பங்களாதேஷ் அரசியல்வாதிகள் நெனச்சுட்டாய்ங்க. 2 நிலப்பரப்பும் வேற, 2 நிலப்பரப்போட அரசியல் வேற, 2 நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிளேயர்க வேற. ஆனா, உனக்கு அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் சாதகமா இல்லாதப்ப, எப்படி இப்படி தாதா முடிவ பங்களாதேஷ் எடுத்துச்சு அப்படிங்கிறது தெரியல. எடுத்தது மட்டும் கிடையாது. இந்தியாலாம் பார்த்துக்க அப்படிங்கிற லெவலுக்கே பேச ஆரம்பிச்சாய்ங்க, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனாவ மீண்டும் எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க நீதி விசாரணை நடத்தப் போறோம் அப்படின்னு, ஃப்ரம் த டே ஒன்லருந்து ஒரு பெரிய பிரஷர கிரியேட் பண்ற யாருக்கு எதிரா? இந்தியாவுக்கு எதிரா. காரணம், நான் பக்கத்திலேயே இருக்கேன். பெரும் கூட்டத்தோட இருக்கேன். அந்த கூட்டத்துக்கு பேக்கப்பா பல நாடுகள் இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நிலைமை என்ன அப்படிங்கிறது தான். பங்களாதேஷ பொறுத்தவரையும் இந்தியா எதுவுமே பேசல. பேசாம உட்கார்ந்துட்டோம். ஆனா செயல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா காட்ட ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு இப்ப சமீப காலமாவே இந்தியா எங்கேயுமே வாய் பேசுறதே இல்ல. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுடுறோம். யாருக்கு எது புரியுமோ, அத அடிக்கிறக்கு பெரிய அளவு நமக்கு பொருள் செலவு ஆகாதோ, அந்த விவகாரத்த மட்டுமே தொடுறது. உதாரணத்துக்கு மலேசியால என்ன பண்ணோம்? பாம் ஆயில தொட்டோம். பெருசா வாய் பேசல. பாம் ஆயில தொட்டனால உள்ளூர் மார்க்கெட்லாம் பெருசா டிஸ்டர்ப் ஆகல. அதே மாரி தான் ஒவ்வொரு நாட்டிலயும் கை வச்சோம். மால்தீவுல டூரிசத்த கை வச்சோம். நேபாள்லயும் சில விவகாரங்கள கை வச்சோம். அத இன்னொரு நாள் விரிவா பார்ப்போம். இந்த மாரி சில விவகாரத்த கை வைக்கிறது, அந்த விவகாரம் பெரும் தாக்கத்த நமக்கு ஏற்படுத்தாது. இது 1. 2வது ரீதியா நம்ம குடுக்கக்கூடிய ஃபண்ட் சப்ளைய நிறுத்திர்றது, குறைச்சர்றது. இப்படி 2 விவகாரத்த கை வச்சதுக்கப்புறம் 3வது ரீதியா உளவுத்துறைகள் இறங்கி விளையாடும். இதுல தாக்கு பிடிச்ச ஆட்கள் அப்படிங்கிறது எவனுமே இல்ல, இதுவரையும். புதிய இந்தியால இந்த 3 ஃபார்முலாவ தாண்டி ஒரு நாடு நின்னதே இல்ல. அதாவது இந்தியாவ எதிர்த்த நாடு இது கடந்த 10 வருடங்கள்ல இந்த ஃபார்முலாவ தாண்டி நின்ன எதிரி அப்படிங்கிறது ஒரு பயம் இல்ல. சீனா கூட கால்ல விழுந்து கெஞ்சுது, டைரக்ட் ஃப்ளைட் விடுங்க மகாராசா அப்படின்னு. இல்ல, இல்ல எல்லை பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு மத்த பேசிக்கலாம். போயிட்டு வா அப்படின்ட்டோம். இப்படி பங்களாதேஷ்க்கு இவ்வளவு ஃபார்முலாவும் மறந்து போயிருச்சு. மறந்து போய் தன்னைத்தானே தாதாவா நெனச்சுக்கிச்சு. எப்புட்றா தாதாவாவீங்க அப்படின்னு கேட்டா, "அ அங்க பாருங்க தாலிபான் ஆகல, இந்த பக்கம் பர்மா காலங்காலமா தாதாவா திரியல. தாதாவா அவனுங்க உள்ளுக்குள்ள திரியிறாய்ங்க. எங்ககிட்டயா உரசுறாய்ங்க?" அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்ச பாடு நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. ஷேக் ஹசீனாவ சரண்டர் பண்ணுங்க. எங்க நாட்டு பிரச்சனையில தலையிடல. இப்ப எதுக்கு தலையிடுற? இஷ்டத்துக்கு வாய் பேசுறது. சுதந்திரம் வாங்கி குடுத்ததே நம்ம தானே. திருப்பி அத புடுங்க தெரியாது. அப்படிங்கிற மாரி தான் டெல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுல பல வகைகள். அதுல முக்கியமான வகை அப்படிங்கிறது நேரடியாவே குடியரசு தின விழாலயே பிரதமர் குடுத்த ஒரு சிக்னல். அந்த சிக்னலுக்கு முன்னாடியே கிரவுண்ட ஏற்கனவே இந்தியா ரெடி பண்ணிருச்சு. அந்த கிரவுண்ட ரெடி பண்ண விதம் அப்படிங்கிறது பங்களாதேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அப்புட்ன்னா, இங்கேருந்து தான் பல விஷயங்களும் போது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பல விஷயங்களை தட்டி நிறுத்திட்டோம். முக்கியமா அவனுங்க ஷாக் ஆனது, இனிமே ரூ. 1 கூட இந்தியா தராதாட்டுக்கு அப்படிங்கிறதுலயும், எல்லாத்தையும் கட் பண்ணிருவாங்களாட்டுக்கு அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு பவர் சப்ளை ஆகட்டும், அதே மாரி அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஆட்கள் வரதாகட்டும், அதே மாரி இங்கிட்டு உள்ள ஆட்கள அதாவது பங்களாதேஷ் பிரஜைகள திருப்பி தேடி தேடி வேட்டையாடி திருப்பி தள்ளி விட்டுறது பங்களாதேஷ்குள்ள. இந்த மாரி பல விவகாரங்களையும் கை வச்சது. குறிப்பா பவர் ஆகட்டும், குடுக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டிக்கு இங்கேருந்து போகக்கூடிய பொருட்கள தடுத்ததாகட்டும், அதுக்கடுத்து
நீ ஷேக் ஹசீனாவை ஒப்படைன்னு கேட்குற. ஷேக் ஹசீனா அங்கே வந்து ஆள்றதுக்கான கிரவுண்டை ரெடி பண்ணுறேன் பாரு அப்படின்னு இறங்குனது. அந்த கிரவுண்டை ரெடி பண்ணி இறங்குன இந்திய ஆட்களை தடுக்க முடியாது. அதுக்கான கவுண்டர் பொசிஷனை பங்களாதேஷால் எடுக்க முடியாது. அப்போ இந்தியா க்ளீனான ஒரு வெற்றி பெற்றப்ப நம்மளை உயிரோட விட மாட்டாங்க. ஓடி போய் அமெரிக்காலேயே மறைஞ்சாலும் சரி, மர்ம நபர்களால் நம்ம வேட்டையாடப்படுவோம் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான உண்மையை மண்டேல ஏற்றுனதுக்கப்புறம் பெரிய அளவில் அப்படியே மாற்றம். எந்த அளவுக்கு மாற்றம் அப்படின்னா, தேடி தேடி அங்கே உள்ள சிறுபான்மையரை அடித்த பங்களாதேஷ் அரசாங்கம், இந்த புதிய இடைக்கால அரசாங்கம், அதே மாதிரி அங்கே இதையே ஒரு பொழப்பா எடுத்துக்கிட்டு சுற்றக்கூடிய ஆட்கள், இது மூலியமா ஆதாயம் தேடக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் ஒடுக்குறோன்னு சொன்னது மட்டும் கிடையாது. இந்த ஆள் ஒடுக்கிலாம் கிழிக்க முடியாது, கிரவுண்டில் இறங்கினாதான் உண்டு. அதனால இவரே போய் விசிட் பண்ணுறாரு. எங்கெல்லாம் அடித்து நொறுக்குனாங்களோ அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறார்கள் அங்கெல்லாம் இடைக்கால தலைவர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட இடைக்கால தலைவர் யூனுஸ் போய் நிற்கிறாரு. நின்று நாங்கள் முழுசாக காப்பாற்றுவோம், முழுசாக பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது மட்டும் இல்லை, மறைமுகமாக எந்த டிஸ்டர்பன்ஸும் எங்களால் வராது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சிறுபான்மையர் ஹிந்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் சரண்டர் ஆகுது இடைக்கால அரசாங்கம். இது முழுக்க முழுக்க எவ்வளவு நாட்கள்ல நடக்குது? வாரக்கணக்கு கூட தேவையில்ல, மணிக்கணக்குலயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா அந்த அளவு இறங்கி அடிச்சிச்சு. இந்த அளவு பக்கத்துல இவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, ஷேக் ஹசீனாவை கொண்டு வந்துருவாங்க திருப்பி அப்படிங்கிறதும் இப்ப எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. குறிப்பா அமெரிக்கா, எதிரி சீனா, பாகிஸ்தான், இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்தியாவை இந்த ரீஜன்ல தடுக்க முடியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்தியா நிரூபித்து காட்டியிருக்கு. எதிரிகளுக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்காக அடுத்ததாட்டி எதிரிகள் திட்டம் போடாமல் இருப்பார்களா, இல்லை இதே தவிர செய்யாமல் இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் செஞ்சு தான் தொலைவாங்க. அப்பையும் அடி பெருசாக தான் விழுகும் அப்படிங்கிறதான் டெல்லியோட நிலைப்பாடு. இது மலேசியாவில் ஆரம்பித்து இன்னைக்கு பங்களாதேஷ் வரையும் திருப்பி இதே ஒரு ரவுண்டை எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு திருப்பி மலேசியா அப்படின்னு ரூட் எடுத்து நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான் இப்படி வந்தாலும் திருப்பி பங்களாதேஷ்னு வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது செஞ்சாலும் சரி, எந்த காலகட்டத்தில் செஞ்சாலும் சரி, இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆட்கள் உள்ளே இறங்கி திட்டம் தீட்டினாலும் சரி, இந்த ரீஜனில் டெல்லியை அசைக்க முடியாதுங்கிறத நொட்டி பொழுதுல எதிரிகளுக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த இடத்துல பிளேயர் அப்படிங்கிறது வெறும் சீனா, பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, அமெரிக்காவும் தான். அமெரிக்காவுக்கும் புரிஞ்சு போச்சு, அவனுங்களோட பாதுகாப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவனுங்களோட பாதுகாப்பை உரசுற வகையில் நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலும் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நம்ம பண்ணலை அப்படின்னு எந்த கோயிலில் சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணாலும் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்கிறத வெள்ளை மாளிகையே உணர்ந்துருச்சு. வெள்ளை மாளிகை இனிமேல் இந்த ரீஜனில் அரசியலில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தாட்டி யோசிக்கும் அப்படிங்கிறதா டெல்லி வட்டாரம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ராஜதந்திர வட்டாரத்துலையும் பரபரப்பாக பேசப்படுற விஷயமா இருக்குது.